அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹியூமன்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ரிலேட்டிவ் மோஷன் இன் 1 டைமென்ஷன், இன் 2 டைமென்ஷன், அதுக்கு பிறகு ரெயின் மேன் ப்ராப்ளம்ஸ், அதுக்கு பிறகு ஸ்விம்மர் ரிவர் ப்ராப்ளம்ஸ். இந்த மூணையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வெக்டார்ஸ், அதுக்கு பிறகு கலிலியோ லா ஃபார் ஃப்ரீ ஃபாலிங் பாடிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன்ஸ் அகாடமி சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். ஸோ அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் நம்ம ஹியூமன்ஸ் அகாடமி சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு சாப்டரையும் நான் லைவ் செஷனில் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸை விட லைவ் செஷன்ஸ் வில் மேக் அ கிரேட்டர் இம்பேக்ட். ஸோ லைவ் செஷன்ஸில் இன்ட்ராக்டிவாக நம்ம லெசன்ஸ் நடத்தும்போது கண்டிப்பாக இட் வில் ஹெல்ப் யூ லாட். ஸோ ஆஃப்டர் ரீச்சிங் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவையும் நம்ம லைவ் செஷன்லேயே எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கலிலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஃபார் ஃப்ரீலி ஃபாலிங் பாடிஸ். ஸோ நான் ஏற்கனவே மோஷன் இன் 1 டைமென்ஷன் சாப்டர் பார்த்திங்கன்னா எடுக்கும்போது ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். SN டிஸ்டன்ஸ் கவர்டு இன் nth செகண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சலரேஷன் டிவைடட் பை 2 இன்ட்டு 2n-1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபார்முலா தெரியாதீங்க, நீங்கள் மோஷன் இன் 1 டைமென்ஷன் சாப்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம டெலகிராமில் நீட் 2022 பேட்ச் ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப் லிங்க் தந்துருக்கிறேன், நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ சக்ஸஸிவ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ பாடி டிராப்டு ஃப்ரம் சம் ஹைட் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ், அந்த ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ எஸ்என்த் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டவரில் இருக்கிறேன். ஸோ டவர்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை நான் ஃப்ரீ ஃபால் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல வச்சு நான் கீழே ஒரு இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம ஒரு கல்லை மட்டும் வச்சுட்டு நம்ம ஹேண்டை எடுத்துகிறோம். அந்த கல் ஒரு ஜஸ்ட் ஃப்ரீ ஃபால் ஒன்லி டியூ டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜினால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் கீழே வரப்போகுது. ஸோ அந்த கண்டிஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார் அ ஃப்ரீ ஃபாலிங் பாடி u is equals to 0, initial velocity is equals to 0, acceleration is equals to acceleration due to gravity g. okay, ஸோ இந்த பாயிண்ட் வேணும். ஸோ அதுக்கப்புறம் SNth செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டுக்கு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா S1 is equals to, ஸோ u 0, a/2 பார்த்தீங்கன்னா g/2 இன்ட்டு 2 ஃபஸ்ட் செகண்ட் கண்டுபிடிக்கிறங்காட்டி 1 - 1, இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா g/2ன்னு வரும். இதே நீங்கள் S2 கண்டுபிடிச்சிங்கன்னா, அதாவது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் செகண்டில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இட் வில் கம் as 3g/2. இதே தேர்ட் செகண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இட் வில் கம் as 5g/2. ஸோ இதுக்கு நீங்கள் ரேஷியோ எடுக்கும்போது g/2 வில் கேன்சல். ஸோ 1:2:3 தான் வரும். ஸோ அதுதான் கலிலியோ லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஸோ ஒரு ஃப்ரீ ஃபாலிங் பாடி நம்ம சக்ஸஸிவ் டிஸ்டன்ஸ் கவர், இப்போ ஃபஸ்ட் செகண்டில் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், செகண்டில் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், இதே தேர்ட் செகண்டில் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், இதை சக்ஸஸிவ் டிஸ்டன்ஸ், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செகண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு செகண்ட் இங்கே ஒரு செகண்ட் அப்படி எடுத்துக்கிறோம். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2, 4, 6 இப்படி கண்டுபிடிச்சாலும் இதே ரேஷியோ தான் வரும். 1:3:5:7 தான் வரும். ஸோ அதுதான். ஸோ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன் ஃபால்ஸ் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி, இட் கவர்ஸ். ஸோ h1 டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ், அதாவது 1லேருந்து 5க்குள்ளே h1 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்குது. இதே 6வது செகண்ட்லேருந்து 10வது செகண்ட் வரைக்கும் h2 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்குது. இதே 11வது செகண்ட்லேருந்து 15வது செகண்ட் வரைக்கும் h3 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்குது. ஸோ ரிலேஷன் பிட்வீன் h1, h2, h3 தான் இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சக்ஸஸிவ் டைம் இன்டர்வல்ஸ் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸாகவும் இருக்கணும். சக்ஸஸிவ் டைம் இன்டர்வல்ஸ். ஸோ 5th செகண்டுக்கு அப்புறம் 6th டைம் தான். ஸோ சக்ஸஸிவ் டைம் இன்டர்வல்ஸ் ஒவ்வொரு இன்டர்வல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்க்கு ஏதாவது கேப் இருக்குது. ஸோ நீங்கள் கலிலியோ லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இதில் டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். 1:3:5 அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 1:3:5 அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் h1 is equals to 1x எடுத்துக்கிறேன். ஸோ ரேஷியோ தானே, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுங்க. h2 equal to 3x, h3 equal to 5x. ஸோ அதை h1 is to h2 is to h3. ஸோ h1:3:5 இருக்கிறத நான் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணி, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ஸோ நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம், அந்த கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தானே இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வரும். ஸோ அதை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ஐ எம் சப்ஸ்டியூட்டிங். அப்போ h1 இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும், எக்ஸ்ன்னு வரும். h2 ஈக்குவல் டு 3xன்னு வரும். ஸோ இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா h1 ஈக்குவல் டு நான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறேன், h2 ஈக்குவல் டு 3xன்னு நமக்கு கிடச்சிருக்குது. இதே h3 ஈக்குவல் டு 5x. ஸோ இப்போ வந்து எனக்கு ஈக்குவேஷனில் என்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா h1 வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க, h1. அப்போ h2 வந்து h1 h2 டிவைடட் பை 3 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா h1க்கு ஈக்குவல். அப்போ h1 ஈக்குவல் டு h2 டிவைடட் பை 3. அப்போ இதுதான் ஆன்சர், இட் வில் கம் ஆஸ் த ஆன்சர். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட், இந்த எனக்கு ஃபார்முலா தெரியல, இந்த மாதிரி அப்ளை பண்ணவும் தெரியல, கலீலியோ லா ஆஃப் கிராவிட்டி எனக்கு தெரியல, புரியல அப்படின்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபார்முலா s is equals to ut ப்ளஸ் half at ஸ்கொயர்னு அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இதை வச்சே அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு S5 கண்டுபிடிச்சிங்க, டைம் ஈக்குவல் டு 5 அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்க. அதே மாதிரி S10 கண்டுபிடிச்சிங்க, அதே மாதிரி S15 கண்டுபிடிச்சிங்க. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து 10th செகண்ட் 5th செகண்ட் வரைக்கும் இதில் கண்டுபிடிப்பீங்க. இது ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து 10th செகண்ட் வரைக்கும் கண்டுபிடிப்பீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து 15th செகண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது. எனக்கு வந்து என்ன வேணும், 6th செகண்ட்லேருந்து 10th செகண்ட் தான் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், S10 மைனஸ் S5 தான் 6th செகண்டில் இருந்து 10th செகண்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ். இதே S15 மைனஸ் S10 தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11th செகண்ட்லேருந்து 15th செகண்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேர்மையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ S10 மைனஸ் S5 இது ஒரு வேல்யூ, அதே மாதிரி S15 மைனஸ் S10 இந்த ரெண்டு வேல்யூ. ஸோ S5ஓட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கும், S10 மைனஸ் 5 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும், இதே S15 மைனஸ் 10 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 1:3:5 தான் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கலீலியோ லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் தெரிஞ்சதுன்னா யூ கேன் அப்ளை. ஸோ இதே அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா யூ யூஸ் த டைரக்ட் ஃபார்முலா s is equals to ut plus half at ஸ்கொயர். ஸோ நீங்கள் nth ஃபார்முலா கண்டுபிடிச்சி 10ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த 10th செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குங்கிறதான் தெரியும். இதே நீங்கள் S10 ஸோ எதில் s is equals to ut plus half at ஸ்கொயர் இந்த ஜென்ரல் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து 10th செகண்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட்டிங் தி அந்த 6th செகண்ட்லேருந்து 10th செகண்ட் வரைக்கும் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஈஸி ஃபார்முலா தான். So next, a particle starts its motion from rest under the action of constant force. Constant force ரொம்ப ரொம்ப important. So first 10 secondsல S1 distance travel ஆயிருக்குது, இது first 20 secondsல S2 distance travel ஆயிருக்குது. ஸோ இதுக்கு உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஒரே பார்ட்டிகல் தான். ஸோ m is equals to constant, அதே மாதிரி ஃபோர்ஸ் is equals to constant அப்படின்னா F is equals to ma. இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். அப்போ ஆக்சலரேஷன் should be constant. ஸோ ஆக்சலரேஷன் should be constant. ஸோ ஃபஸ்ட்டு 20 seconds அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா S is equals to ut plus half at ஸ்கொயர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எஸ்ட்னு சொல்லிட்டாங்க, இப்போ u will be 0, இதை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா half at ஸ்கொயர், half a 10 ஸ்கொயர் இட் வில் பி 100. ஓகே 100. இதே மாதிரி நீங்கள் S2 கண்டுபிடிச்சிங்கன்னா half a ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 20 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டுக்கு ரேஷியோ எடுங்க. ஸோ S1 டிவைடட் பை S2 ஈக்குவல் டு 1/2a 1/2a ரெண்டு பக்கமே கேன்சல் ஆயிரும். 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100, 20 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 400. ஸோ இட் வில் பி கேன்சலிங் S2 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் S1, 4 டைம்ஸ் ஆஃப் S1. ஸோ தட் வில் பி த ஆன்சர். ஓகே. ஸோ நீங்கள் ஜென்ரல் ஃபார்முலா மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து ஜென்ரல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இல்லை அப்படின்னா எஸ்என்த் வந்து ரொம்ப ரேர் தான். நெக்ஸ்ட் வாட்டர் ட்ராப் ஃபால்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இட் வில் பி வெரி ஈஸி. ஓகேவா? த வாட்டர் ட்ராப் ஃபால் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஸோ ரெகுலர் இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கீ டேர்ம், அதனால நோட் பண்ணிங்க. ஃப்ரம் அ டேப் ஆஃப் 5 மீட்டர் ஃப்ரம் எபோவ் த கிரவுண்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கிரவுண்ட் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு டேப் இருக்குது, அதிலிருந்து வாட்டர் ட்ராப்லெட் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டு இருக்குது. ஸோ தேர்ட் ட்ராப் இஸ் லீவிங். ஸோ தேர்ட் ட்ராப் வந்து எந்த இடத்துல, இந்த இடத்துல இருக்குது. தேர்ட் ட்ராப் வந்து ஜஸ்ட் லீவிங் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணிடுச்சு. அப்போ ஃபஸ்ட் ட்ராப் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ செகண்ட் ட்ராப்
இப்போ செகண்ட் ட்ராப் ஏதோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு எடுத்துக்கங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் ட்ராப் இங்கே இருக்குதுன்னா கிரவுண்டுக்கும் அந்த செகண்ட் ட்ராப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் இது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 மீட்டர் ட்ராப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 5 மீட்டர் ட்ராப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ் nth செகண்ட் யூஸ் பண்ணுங்கள். சரி, எஸ் nth செகண்ட் யூஸ் பண்ண வேண்டாம். எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூடி ப்ளஸ். ஸோ ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் மாதிரி தான், யூ வில் பி 0. அப்போ ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏவை வந்து ஜின்னு எடுத்து 10ன்னு எடுத்துக்கலாம் ஃபார் சிம்பிள் கால்குலேஷன். 5. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஸோ எஸ்ஸை வந்து நம்ம 5 எழுதிக்கலாம், ஏன்னா 5 மீட்டர் தானே டோட்டல் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து அந்த கீழே கிரவுண்டுக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ எஸ் 5 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு half into 10 into t square. 5 it will be cancelling, t equal to 1 second அப்படின்னு கிடச்சிருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் டேப் இருக்குது, தேர்ட் ட்ராப் இருக்குது, கீழே வந்து ஃபஸ்ட் ட்ராப் இருக்குது. ஸோ டோட்டல் இந்த ஹைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 மீட்டர். இந்த ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து எவ்வளோ செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் இருந்து ஒரு செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணிடுது. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் செகண்ட் ட்ராப் வந்து எந்த ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் ட்ராப் எந்த இடத்துல இருக்குதுங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ரெகுலர் இன்டர்வல்ஸ்ன்னு நான் நோட் பண்ண சொன்னேன், சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ராப் விழுந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ டைமுக்கு அப்புறம் செகண்ட் ட்ராப் விழுந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ரெகுலர் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் நம்மக்கிட்ட 3 ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் ட்ராப்புக்கும் ஃபஸ்ட்டு ட்ராப்புக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அப்போ 0.5 செகண்ட்ஸ். இதனால தான் நான் ரெகுலர் இன்டர்வல்ங்கிற அந்த டேர்மை நல்லா நோட் பண்ண சொன்னேன். இப்போ 0.5 செகண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 0.5 செகண்ட்ஸ் கழிச்சு 0.5 செகண்ட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ட்ராப் வந்துருக்கணும். செகண்ட் ட்ராப்க்கு அப்புறம் 0.5 செகண்ட்ஸ் கழிச்சு தேர்ட் ட்ராப் வந்துருக்கணும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராப்புக்கு அப்புறம் 1 செகண்டுக்கு அப்புறம் யூ வில் பி ரிலீஸிங் அஸ் தேர்ட் ட்ராப். ஸோ ஒவ்வொரு ட்ராப் விழுகிறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா 0.5 செகண்ட்ஸ். ஃபஸ்ட் ட்ராப் வந்து விழுந்துருச்சு, அதே செகண்ட் ட்ராப் வந்து விழுகிறதுக்கு டைம் 0.5 செகண்ட்ஸ். ஸோ இந்த 0.5 செகண்ட்ஸ் அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தேர்ட் ட்ராப் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப செகண்ட் ட்ராப் எந்த இடத்துல இருக்கும்? ஸோ எவ்வளோ? 0.5 செகண்ட்ஸ். அப்போது எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு half 0.5 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. half 10 into t ஸ்கொயர். 0.5 ஸ்கொயர் வந்து 0.25 வரும். 0.25. ஸோ 0.25 அதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1.25. இதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவலிங். அதாவது 0.5 செகண்ட்ஸில் அந்த செகண்ட் ட்ராப் வந்து கிட்டத்தட்ட 1.25 மீட்டர் வந்து கீழே வந்துருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ மொத்தம் எவ்வளவு? 5 மீட்டர். அப்போ 5 மீட்டர் மைனஸ் 1.25 மீட்டர் எவ்வளவு? 3.75 மீட்டர். அப்போ கிரவுண்ட்லேருந்து செகண்ட் ட்ராப் வந்து 3.75 மீட்டருக்கு மேலே இருக்கும். ஸோ இட் இஸ் அ சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறீங்க? டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் த ஃபஸ்ட் ட்ராப் ரீச் ஆகிருக்கு அந்த டைமை கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ரெகுலர் இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறங்காட்டி ஃபஸ்ட் ட்ராப் ரிலீஸ் ஆனது 0.5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் ட்ராப் ரிலீஸ் ஆகிருக்கும். செகண்ட் ட்ராப்க்கு அப்புறம் 0.5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தேர்ட் ட்ராப் ரிலீஸ் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறீங்க. 0.5 செகண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த 0.5 செகண்ட்ஸில் S2 அதாவது செகண்ட் ட்ராப் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறீங்க. அதை வச்சு நீங்கள் டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் அந்த டிஸ்டன்ஸ் போட்டிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் த ஆன்சர். ஓகேவா? இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேப்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த 1.25 நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் ஒரு ஸோ சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். எ பாடி ட்ராப்டு ஃப்ரம் ஏ டாப் ஆஃப் டவர். ஸோ ஒரு டவர்லேருந்து நான் ஒரு பாடி வந்து ஜஸ்ட் ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் தான். ஸோ லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் இட் இஸ் ட்ராவலிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 40. ஸோ லாஸ்ட் SN லாஸ்ட்டு ப்ளஸ் SN -1 இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 40 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஹைட் ஆஃப் த டவர் அப்படிங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா SNth ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. ஸோ U is equals to 0 என்ன ட்ராப்டு ஃப்ரம் த டவர் அப்படிங்கிறங்காட்டி இப்போ SNth is equals to half G/2 into 2n - 1. ஓகேவா? G/2 வந்து நம்ம 5 எழுதிக்கலாம், G10 போட்டு. ஸோ இப்போ 5 into 2n - 1. ஸோ நான் ஃபஸ்ட்டு செகண்ட் 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். n is equals to 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 - 1 5. ஸோ 5 will be getting. அதே மாதிரி அடுத்தது 2 into 2 4 - 1 3 into 5 15 கிடைக்கும். இதே வந்து தேர்ட் செகண்டில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா
6 minus 1 5, so we will be getting 25. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து செகண்டுக்கு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 8 minus 1 7 35. ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. எனக்கு லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் 40 மீட்டர் தான் இட் ஷுட் ட்ராவல். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 30 50 60 கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 40. அப்போது லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் இது தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட், இது வந்து செகண்ட் செகண்ட், இது வந்து தேர்ட் செகண்ட், மொத்தம் 3 செகண்ட் ட்ராவல் ஆகிருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்போ ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளவு? 5 + 15 + 25. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45 மீட்டர்ஸ் த ஹைட் ஆஃப் த டவர். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வெக்டார் எடிஷன். ஸோ வெக்டார் எடிஷன் இஸ் an important கான்செப்ட். இது வந்து parallelogram லா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டாராக இருக்கும்பொழுது பி வெக்டார் வித் அன் ஆங்கிள் தீட்டா, அந்த ரெண்டு ஆங்கிள். ஸோ இது ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பி வெக்டார் அப்படிங்கும்பொழுது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா அப்படின்னா ரிசல்டன்ட் மேக்னட்யூட் ஆஃப் ரிசல்டன்ட்டோட மேக்னட்யூட் ஆர் மேக்னட்யூட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. அது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இதே வந்து இந்த ரிசல்டன்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னா tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் அடிஷன், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா parallelogram லா. இதே வந்து நான் ட்ரையாங்கிள் லா சொல்லும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிங்க. ஸோ ஸ்பெஷல் கேசஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர் மேக்ஸ் எப்போ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆர் மேக்ஸ் எப்போ அப்படின்னா காஸ் தீட்டா ஷுட் பி மேக்ஸிமம். காஸ் தீட்டா எப்போ மேக்ஸிமம் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 0ங்கிறப்ப தான் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ காஸ் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ 1, அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டு ஏ வெக்டார் ஃபஸ்ட்டு வெக்டார் செகண்ட் வெக்டார் ரெண்டுமே பேரலல் டு ஈச் அதர் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வில் பி மேக்ஸிமம். இதே வந்து ஆன்டி பேரலாக இருக்குது அப்படின்னா இட் வில் பி மினிமம். ஏன்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ 180ங்கிறப்ப -1ன்னு வந்துடும். ஸோ இட் வில் பி மினிமம். ஸோ ஆன்டி பேரலாக இருக்கும்போது இட் இஸ் மினிமம், இதே பேரலாக இருக்கும்போது இட் இஸ் மேக்ஸிமம். ஓகே, a + b a - b. ஸோ இதை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் +1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது காஸ் தீட்டாக்கு பதிலாக யூ வில் பி கெட்டிங் அஸ் ஃபார்முலா a + b ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் இருக்குது, ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு a + b. இது வந்து மேக்ஸிமம். இதே வந்து மினிமம் அப்படிங்கும்பொழுது இந்த இடத்துல -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க, இந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ a² + b² -2ab வந்து பார்த்தீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு a - b வரும். சரிங்களா? இதே வந்து தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரினா காஸ் 90 ஈக்குவல் டு 0. ஸோ யூ வில் பி கெட்டிங் அஸ் டேரக்ட் ஃபார்மா இது. இதே வந்து நீங்கள் tan ஆல்ஃபாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு b sin theta, b sin 90 டிகிரி. b sin 90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி will be 1 sin 91. ஸோ b divided by a plus b cos theta, a plus b cos 90 வந்து 0, அப்போ into 0, அப்போ b by a. tan alpha is equals to b by a when theta equal to 90 degree. Okay. Next, magnitude of vectors a, b, c are 3, 4, 5 respectively. a plus b equal to c. Vector addition இருக்கும் பொழுது the angle between a plus b, the angle between a and b vector is. ஸோ இது நீங்கள் ஈஸியாகவே போடலாம். ஸோ நான் மேக்னிடியூட் ஃபார்முலா சொல்லியிருந்தேன். மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ரிசல்டன்ட் நான் சீன்னு எடுத்துக்கிட்டேன்னா ரிசல்டன்ட் தான் இந்த ரெண்டு வெக்டரும் சேர்ந்து தானே சியை கொடுக்குது. அப்போ சிங்கிறது தான் ரிசல்டன்ட். அப்போ சி வெக்டரோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர், ஏ மேக்னிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் பி மேக்னிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா எல்லாமே மேக்னிடியூட் தான். ஸோ மேக்னிடியூட் தான் கண்டுபிடிப்பீங்க. டேரக்ஷன் வேணுன்னா நீங்கள் tan ஆல்ஃபா தான் கண்டுபிடிக்கணும். அப்போ காஸ் தீட்டா. ஸோ இந்த காஸ் தீட்டாவை தான் இந்த இடத்துல கேட்குறாங்க. ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து மேக்னிடியூட் வேல்யூ எல்லாமே கொடுத்தாங்களா, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளோ ஆன்சர் வில் பி கெட்டன். ஸோ சியோட மேக்னிடியூட் வில் பி 5. அப்போ 5 இந்த ரூட் எந்த பக்கம் வந்தோன்னா இட் வில் பி டேர்னிங் ஆஸ் ஸ்கொயர். அப்போ 25. சரிங்களா? 25 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், ஏவோட மேக்னிடியூட் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் அதே மாதிரி பியோட மேக்னிடியூட் 4, அப்போ 16 ப்ளஸ் 2 3 × 4 12. ஸோ மொத்தம் 24 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இந்த ரெண்டும் 25 வரும், இந்த ரெண்டும் 25 வரும். ஸோ இட் வில் பி கேன்சலிங் ஈச் இதர். ஸோ அப்போ 24 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0, அப்போ தீட்டா வில் பி 90 டிகிரி. ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதை நான் வந்து ரேடியன்ஸில் எழுதிக்கிறேன், π/2. தட்ஸ் ஆல்.
ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் வெக்டர் ஆக்டிங் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ அதோட ரிசல்டன்ட் வந்து f/2ன்னு இருக்கும். ஸோ எப்படி f/2ன்னு இருக்கும்? ஸோ ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர், ஓகே, ப்ளஸ் 2f இன்ட்டு எஃப் ஸ்கொயர், சரிங்களா? அதே காஸ் டீட்டா. ஸோ காஸ் டீட்டா 90 டிகிரி அப்படிங்கிறங்காட்டி இட் வில் பி டர்னிங் அட் ஆஃப் 0. ஸோ அப்போ இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆயிடும். ரூட் ஆஃப் 2f ஸ்கொயர். ஸோ அப்போ ரூட் 2f, ஓகேவா? இதுதான். இதே வந்து 60 டிகிரி அப்படின்னா நீங்கள் 60 டிகிரி அதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க. இதே 120 டிகிரி, காஸ் 120 டிகிரி. ஸோ காஸ் 120 டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நான் வந்து காஸ் 90 ப்ளஸ் 30 டிகிரின்னு எழுதலாமா? காஸ் 90 ப்ளஸ் 30 டிகிரின்னு எழுதலாமா? ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஸோ ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 ப்ளஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. 90 ப்ளஸ்னால் இந்த பக்கம் போகுது. ஸோ இந்த பக்கம் போகும்போது சைனும் கொசிகண்ட்டும் பாசிட்டிவாக வரணும். இதே வந்து மற்றது எல்லாமே நெகட்டிவில் வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ். ஸோ காசுங்கும் பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 90 அல்லது 270 அல்லது 90 ப்ளஸ் ஆர் மைனஸ்னாலே நீங்கள் மாற்றணும். காசை எப்பயுமே சைனாக தான் மாற்றணும். சைன் நீங்கள் வந்து சைன் அல்லது கொசிகண்ட் தான் இட் இஸ் பாசிட்டிவ். அப்போ சைனுக்கு வந்து நெகட்டிவ் போட்டுருங்க. சரி, காஸ் தான் நீங்கள் மாற்றுறீங்க. எதை மாற்றுறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ காஸ் தான் மாற்றுறீங்க, இட் வில் பி நெகட்டிவ். ஸோ மைனஸ் சைன் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற 30 டிகிரி அப்படியே போட்டுக்கலாம். 30 டிகிரி. அப்போ sin 30 வந்து பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ -1/2 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் டீட்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரியிலேருந்து 90 டிகிரிக்குள்ளே வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக போடலாம். பட் 90 டிகிரிக்கு மேலே அல்லது 180 டிகிரிக்கு மேலே அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் தான். ஸோ 4 குவாட்ரண்ட். ஸோ 0 டிகிரி ஆர் 360 டிகிரி, 0 டிகிரி ஆர் 360 டிகிரி. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 90 டிகிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 270 டிகிரி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ளூ சொல்கிறேன். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஆல் அதாவது எந்த டீட்டாவாக இருந்தாலும் 0 டிகிரியிலிருந்து 90 டிகிரிக்கு உள்ளே இருந்த எல்லா வேல்யூ, சைன் டீட்டா, காஸ் டீட்டா, tan டீட்டா, கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டா எல்லாவோட வேல்யூமே பாசிட்டிவ்ல தான் வரும். எல்லா வேல்யூமே பாசிட்டிவ்ல தான் வரும். இதே வந்து 90 டிகிரியிலேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா சைன் டீட்டா. எஸ்னா சைன் டீட்டாவும் அதோட இன்வெர்ஸ். சைன் டீட்டாவோட இன்வெர்ஸ் என்னது? கொசிகண்ட். அந்த ரெண்டோட வேல்யூ மட்டும் பாசிட்டிவ்ல வரும். இதே 180லேருந்து 270 டிகிரிக்கு உள்ள ஆங்கிள் இருந்தது அப்படின்னா tan டீட்டாவும் அதோட இன்வெர்ஸான காட் டீட்டாவும் மட்டும் பாசிட்டிவ். இதே வந்து சீனா காசும் அதோட இன்வெர்ஸான சீக்கண்ட், இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல வரும். ஸோ இது நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னா எதை மாத்துறீங்க. சைனை மாற்றினா 90 டிகிரிக்கு மேலே பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். இதே நீங்கள் காசை மாத்துறீங்க அப்படின்னா நீங்கள் 90 டிகிரி ப்ளஸில் எழுதும் பொழுது யூ வில் பி கெட்டிங், நீங்கள் மாற்றும் பொழுது அதாவது நீங்கள் 90 டிகிரி அல்லது 270 டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 90 ப்ளஸ் டீட்டான்னு எழுதுறீங்க, ப்ளஸ் டீட்டான்னு எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் 90 டிகிரி அப்படின்னாலே நீங்கள் சைனாக இருந்ததுன்னா காசாக போடணும், இல்லை கொசிகண்டாக இருந்ததுன்னா சீக்கண்டாக மாற்றணும். இதே வந்து டேனாக இருந்ததுன்னா ஸோ இந்த இடத்துல சைன் 90 ப்ளஸ் டீட்டாவா. ஸோ 90 அல்லது 270 இந்த ரெண்டில் எந்த வேல்யூ நீங்கள் இந்த இடத்துல போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 90 டிகிரி அல்லது 270 டிகிரி நீங்கள் போட்டிங்கனாலே நீங்கள் சைன்லேருந்து மாற்றும் பொழுது காசாக மாறும். இதே வந்து டேன்லேருந்து மாற்றும் போது இட் வில் பி கன்வெர்ட்டிங் இட் அஸ் காட். இதே வந்து நீங்கள் கொசிகண்ட்லேருந்து மாற்றினீங்கன்னா சீக்கண்ட் மாறும். ஸோ இந்த மாதிரி 90 டிகிரிக்கும் 270 டிகிரிக்கு மட்டும் அந்த மாதிரி வரும். மற்றபடி 180 டிகிரியை வச்சோ அல்லது 0 டிகிரி வச்சு எழுதும் பொழுது அதே தான். சைன்னா சைனே தான் வரும், கொசிகண்ட்னா கொசிகண்டே தான் வரும். ஸோ எதை மாற்றுறீங்க, இந்த இடத்துல சைன் மாற்றுறீங்களா, அப்போ சைன் மாற்றினீங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவே தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் மாற்றினீங்க அப்படின்னா ஸோ காஸ் 90 ப்ளஸ் டீட்டா அப்படிங்கும்பொழுது செகண்ட் குவாட்ரண்ட் தான். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனு கொசிகண்ட் மாற்றும் பொழுது மட்டும்தான் பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ காசை மாற்றும் பொழுது யூ வில் பி கெட்டிங் இட் அஸ் மைனஸ் சைன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் 120 டிகிரி மாத்துறேன். ஸோ எந்தெந்த மெத்தட்ஸில் மாற்றலாம், நான் வந்து என்ன சொல்லுதுலாம் காஸ் 90 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரின்னு எழுதலாமா?
அப்போ 90 டிகிரி ப்ளஸ். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசீக்கண்ட்டை மாற்றும் பொழுது மட்டும்தான் பாசிட்டிவ் வரணும். இப்போ நான் வந்து காசை மாற்றுறேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நெகட்டிவ் வந்துடும். 90 டிகிரி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் 90 டிகிரி போட்டிங்கனாலே காசை வந்து சைனாக மாற்றணும், சைன் வந்து காசாக மாற்றணும். அப்போ காசு இருக்குது சைன். அதுக்கப்புறம் டீட்டா வந்து 30 டிகிரி. சரிங்களா? அப்போ சைன் 30 வந்து பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ மைனஸ் வேல்யூ. அப்போ காஸ் 120 வேல்யூ வந்து -1/2. ஸோ இதே வந்து காஸ் 120 வேற விதமாக எப்படி மாற்றலாம் அப்படின்னா காஸ் 180 -60 டிகிரி எழுதலாம்ல. காஸ் 180 -60 டிகிரி. அப்போ இதுவும் செகண்ட் குவாட்ரண்ட் தான். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசை மாற்றும் பொழுது என்ன எழுதணும்? மைனஸில் தான் எழுதணும். காசை மாற்றினீங்கன்னாலே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 120. ஸோ 180 டிகிரி, 90 டிகிரியும் கிடையாது, 270 இல்லை. அப்போ காசாகவே வச்சுக்கணும் இன்டூ டிகிரி. ஸோ காஸ் 60 வந்து பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ -1/2 வில் பி த ஆன்சர். ஸோ இதே வந்து அனதர் எக்ஸாம்பிள். இப்போ சைன் 120 ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா 90 + 13 எழுதலாமா? 90 + 13 எழுதலாம். அப்போ 90 டிகிரியை தாண்டிடுச்சு. அப்போ சைனை வந்து காசாக எழுதணும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனை மாற்றும் பொழுது பாசிட்டிவ் வேல்யூவே தான் இருக்கணும். பாசிட்டிவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ காஸ் 30 டிகிரி என்னது? √3/2. அப்போ √3/2 will be the answer. இதே வந்து நீங்கள் வேற மெத்தட்லேயும் போடலாம். 180 - 60 டிகிரின்னு போடலாமா? 180 - 60 டிகிரின்னு போடலாமா? ஸோ 180 - 60 டிகிரின் பொழுது சைனாகவே வச்சுக்கலாம். 180 - 60 டிகிரி அப்படின்னா இட் வில் பி செகண்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் தான். 60 டிகிரி. அப்போ சைன் 60 டிகிரி என்ன? √3/2. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமையும் நீங்கள் 90 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெளிவாகவே அந்த மெத்தட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் இஸ் த ஸ்மாலர் ஆஃப் த டூ ஆங்கிள்ஸ் பிட்வீன் தி வெக்டார்ஸ் வென் தே ஆர் ஜாயின் டெயின் டு டெயின். ஸோ இதில் நீங்கள் ஆங்கிள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஒன்றும் குழப்பிக்காதீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வெக்டார் ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துங்க, இது ஒரு வெக்டார் பி வெக்டார். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் உடனே சொல்லிடுவீங்க, ஸோ இதுதான ஆங்கிள், இதுதானே டீட்டா வரும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. பட் அது டீட்டா கிடையாது. ஏக்கும் பிக்கும், ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து இது கிடையவே கிடையாது. அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு வெக்டாரோட டெய்ல், ஸோ டெய்ல் ஹெட் அப்படின்னு என்னென்னு சொல்லிது இந்த ஆரோ மார்க் இருக்கிறது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு. அதுக்கு ஆப்போசிட் பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல். நீங்கள் டெய்லி கோஇன்சிடென்ஸ் பண்ணால் தான் அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி டீட்டா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னா இது வந்து பி. சரிங்களா? இப்போ இது வந்து பி வெக்டாராக இருக்கும் பொழுது இப்போ இந்த ரெண்டு வெக்டாருக்கு எப்படி மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நான் ஸோ டீட்டா ரெண்டு வெக்டாருக்கும் உள்ள டீட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ இதே ஏ வெக்டாரை நான் வந்து இப்படி எழுதலாம். அதே மேக்னிடியூட் அதே சைஸில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. அதே சைஸில் வந்து போட்டுருங்க. ஸோ நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கிறேன், அதை மைண்ட் பண்ணிக்கிறீங்க. அதே இதில் அப்படியே போடலாம். இதுதான் வந்து டீட்டா. இதுதான் இந்த டெய்ல் போர்ஷனும் கம்பைன் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா டீட்டா கொடுக்கணும். நான் ஏற்கனவே இந்த மேலே இருக்கிற பேரலோகிராம் மெத்தட்லேயே இருக்கும் பாருங்கள். ஸோ டெய்ல் ரீஜியனும் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வெக்டாருக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் டீட்டா. இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஏ வெக்டாராக இருந்து இது பி வெக்டாராக இருந்ததுன்னா இந்த ஏ வெக்டாரை வந்து அப்படியே இந்த இடத்துல டிஸ்பிளேஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் டீட்டா. இதே வந்து அதே மாதிரி ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏ வெக்டாராக இருந்து இப்போ இது வந்து பி வெக்டாராக இருக்குது. ஸோ நான் ஏதாச்சும் ஒன்று டிஸ்பிளேஸ் பண்ணி தான் ஆகணும். பி வெக்டார் நான் வந்து அப்படியே டிஸ்பிளேஸ் எப்படி அதே மாதிரி இந்த இடத்துல வரையும். அப்போ இதுதான் டீட்டா. ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இந்த ஆங்கிள் தான். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் வந்து 150 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 150 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 150 டிகிரின்னு டேரெக்டாக எழுதிடக்கூடாது. ஸோ இது மொத்தமாக 180 டிகிரி. ஸோ மொத்தமாக 180 டிகிரி. அப்போ 180 டிகிரிலேருந்து அந்த ஆங்கிள் 150 போச்சுன்னா ஆங்கிள் வில் பி 330 டிகிரி. ஓகே, 30 டிகிரி. ஸோ இந்த மாதிரி தான் டெய்ல் ரெண்டு கோஇன்சிடென்ஸ் ஆகிற இடத்துல தான் நம்மளால் டீட்டா பார்க்க முடியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரையாங்கிளா. ஸோ நான் ட்ரையாங்கிளாலே சொல்லியிருந்தேன் அந்த tan ஆல்ஃபா எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ட்ரையாங்கிளா பேரலோகிராமில் ரெண்டுமே ஒரே மாதிரியே தான் சொல்லும். ஸோ மேக்ஸிமம் நம்ம ட்ரையாங்கிளாக தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ மேக்ஸிமம் ட்ரையாங்கிளான்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் √a² + b² + 2ab cos θ அதே தான். ஸோ இது வந்து tan ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டெய்லும் இன்னொரு டெய்ல். ஸோ நான் அப்படியே ஏ வெக்டாரை டிஸ்பிளேஸ் பண்ணி எழுதுனா இந்த இடத்துல தான் டீட்டா கிடைக்கும். ஸோ தட் வில் பி டீட்டா. ஸோ ரிசல்டன்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன் இந்த டயக்ராம் படி அப்படின்னா ஸோ tan ஆல்ஃபா
tan அப்படின்னா என்னது, ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆப்போசிட், ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் இந்த சைன் ஆல்ஃபா, சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, இந்த மாதிரி டீட்டா வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பி வெக்டர் நான் வந்து காம்போனண்ட்டாக பிரிக்கிறேன். ஸோ ஆப்போசிட் அப்படின்னா என்னது, அந்த டீட்டா நான் மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ ஆல்ஃபா தான் இந்த இடத்துல டீட்டா மாதிரி வச்சுங்க. ஸோ இப்போ ஆல்ஃபாவுக்கு ஆப்போசிட் சைடில் என்னது, இந்த சைடு தான். ஸோ இந்த சைடோட லென்த்து தெரியணும். அந்த சைடோட லென்த் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியை நான் வந்து காம்போனன்ட்ஸாக பிரிக்கிறேன். இது வந்து பி காஸ் டீட்டா வரும். ஸோ டீட்டா இருக்கிற சைடு வந்து பி காஸ் டீட்டா வரும். இதே டீட்டா இல்லாத சைடு வந்து பார்த்தீங்கன்னா பி சைன் டீட்டாவாக வரும். ஸோ சைன் டீட்டா டேம் வரும். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது இந்த சைடும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது. அப்போ இந்த சைடோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பி சைன் டீட்டா. இந்த டோட்டல் அட்ஜசன்ட் சைடு, ஸோ டேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி அட்ஜசன்ட் சைடு. டோட்டல் லென்த் என்னது, ஏ ப்ளஸ் பி காஸ் டீட்டா. அப்போ tan theta is equals to opposite divided by a plus b cos theta. So sin theta divided by a plus b cos theta. So இதுதான் வேல்யூ. ஸோ உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் இது மாதிரி நான் ஒரு லைன் ரெஃபரன்ஸ் லைன் வச்சுக்கிறேன். ஸோ இது கூட டீட்டா மேக் பண்ணியிருந்தது அப்படின்னா, அந்த டீட்டா மேக் பண்ணியிருக்கிற லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ காஸ் காம்பனண்ட் வரும். இதே அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது வந்து ஏ சைன் காம்பனண்ட் வரும். ஸோ இதுதான் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சி வைக்கிறோம். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் இந்த ட்ரையாங்கிளில் வந்து மோர் சூட்டபிளி இந்த ஆர் வந்து பர்பண்டிகுலர் டு எய்தர் ஏ ப்ளஸ் ஏ ஆர் பி. இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இந்த ஆர் அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் இருந்ததுன்னா இந்த ட்ரையாங்கிள் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ வெக்டார். ஸோ இப்போ ரிசல்டன்ட் ஆஃப் ஏ வெக்டார் வந்து ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏ அண்ட் பி அதோட ரிசல்டன்ட் வெக்டார் வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த ஆர் வந்து இட் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ வெக்டார். அப்போ ட்ரையாங்கிள் இஸ் மோர் வேலிட் அண்ட் இட்ஸ் மேக்னிடியூட் வந்து ஈக்குவல் டு half ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் பி. அப்போ R magnitude is equals to b by 2. Okay, b by 2. Find out the angle between a and b. ஸோ நம்ம எந்த வேல்யூ யூஸ் பண்ணலாம், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ டீட்டா யூ ஷுட் ஃபைண்ட், யா ஓகே. ஸோ இது வந்து நான் ஏ வெக்டார் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிறேன். ஏ வெக்டாருக்கு ரிசல்டன்ட் வெக்டார் வந்து ஆர் தானே. ஸோ ஆர் வந்து பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆஸ் யூஷுவல் பி வெக்டார் எப்படி வரணும், பி வெக்டார் வந்து எப்படியோ ஒன்று ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஸோ திஸ் வில் பி த பி வெக்டார். ஓகே, திஸ் வில் பி த பி வெக்டார். ஸோ ஆரோட மேக்னிடியூட் என்ன சொல்லிட்டாங்க, b by 2. ஸோ இந்த இடத்துல மேக்னிடியூட் மட்டும் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து எந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டீட்டா கேட்குறாங்க, ஏக்கும் பிக்கும். அப்போ எந்த வேல்யூ வந்து டீட்டாவை வரும், இதை அப்படியே டிஸ்பிளேஸ் பண்ணி டெய்லுக்கும் கோயின்சிடென்ஸ் ஆகுது. இதுதான் வில் பி டீட்டா. ஓகே, திஸ் வில் பி த டீட்டா. ஸோ அந்த டீட்டாவை நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு அந்த டீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேல்யூஸ் தெரியும், இந்த b by 2 தெரியும், இதோட மேக்னிடியூட் வில் பி பின்னு தெரியும். ஸோ அப்போ இந்த டீட்டா இதை ஃபஸ்ட்டு ஆல்ஃபான்னு வச்சு இந்த வேல்யூவை கண்டுபிடிப்பீங்க. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து எந்தெந்த வேல்யூஸ் தெரியும், இது வந்து ஆப்போசிட் ஆங்கிள் இல்லையா, ஆல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் இது ஆப்போசிட் ஆங்கிள், இது வந்து ஹைப்போட்டேனியஸ். எப்பயுமே ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போட்டேனியஸ் வரும். அப்போ sin theta ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டேனியஸ். ஆப்போசிட் வந்து b டிவைட் பை ஹைப்போட்டேனியஸ் b by 2. சரி ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டேனியஸ். அப்போ sin ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் வந்து b by 2 இருக்கும், b by 2 டிவைட் பை b வில் பி கேன்சல் 1 by 2. அப்போ sin ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 by 2னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ நமக்கு என்ன, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆர், இது வந்து பார்த்திங்கன்னா ஏ, இது வந்து பார்த்திங்கன்னா பி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி. அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது, திஸ் வில் பி டீட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ 30 + θ டிகிரி, θ ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ θ ஈக்குவல் டு 150 டிகிரி, θ ஈக்குவல் டு 150 டிகிரி. ஓகே, 30 டிகிரின்னு கிடச்சுமே 30 டிகிரின்னு போடுறாங்க. டெய்லும் கனெக்ட் ஆகிற இடத்துல தான் θ வில் பி ஃபார்மிங். ஓகே, ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெக்டார் சப்ராக்ஷன். ஸோ அடிஷன், ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு a + b இருக்கும்பொழுது
இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் வரும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab cos theta. இதே வெக்டார் சப்ராக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது யூ வில் பி கெட்டிங் இட் அஸ் மைனஸ் வேல்யூ மட்டும்தான் மாறி வரும். இதே வந்து அந்த tan ஆல்ஃபா வேல்யூ, tan ஆல்ஃபாவோடது என்னது, tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டான்னு வருமா அடிஷன் போது. ஸோ சப்ராக்ஷன் பொழுது யூ வில் பி கெட்டிங் பி சைன் தீட்டா divided by a minus b cos theta அவ்வளோதான். ஸோ அது நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இஃப் த மேக்னிடியூட் ஆஃப் சம் ஆஃப் டூ வெக்டர்ஸ், ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸோ a plus b magnitude is equals to a minus b magnitude. ஸோ அப்போ ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ ரிசல்டோட மேக்னிடியூட் என்னது, ப்ளஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா இல்லையா ஈக்குவல் டு, அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. ஸோ நான் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கமே ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் எடுத்தோம்னா ரெண்டு பக்கமே ரூட் கேன்சல் ஆயிடும். ஸோ ரூட் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் ஏ ஸ்கொயர் இந்த பக்கம் ஏ ஸ்கொயர் ப்ளஸில் கேன்சல் ஆயிடும். இங்கே பி ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது, இங்கேயும் பி ஸ்கொயர் ப்ளஸில் இருக்கும், கேன்சல் ஆயிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் டேர்ம் இருக்குது, இந்த இடத்துல இந்த இடத்துல ப்ளஸ் டேர்ம் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் டேர்ம் இருக்குது. ஸோ இட் வில் நாட் கேன்சல் ஈச் அதர். ஸோ அப்போ என்ன ஈக்குவேஷன் வரும், 2ab cos theta equal to minus 2ab cos theta. ஸோ 2 ab கேன்சல். ஸோ இந்த பக்கம் வந்ததுன்னா 2 cos theta equal to 0. அப்போ theta equal to 90 degree, theta equal to 90 degree. ஸோ அந்த மெத்தட் தான், ரொம்ப ஈஸி தான். ஸோ எ பார்ட்டிகல் இஸ் மூவிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் மாடல். ஸோ இதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டிகல் வந்து மூவிங் வித் வெலாசிட்டி 5 மீட்டர் per second டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஓகே, டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ நீங்கள் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் per second ஃபஸ்ட்டு ஈஸ்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது 5 மீட்டர் per second. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணிங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 5i கேப். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறது ஐ கேப், ஒய் டைரக்ஷனில் இருக்கிறது ஜே கேப், ஜெட் டைரக்ஷனில் இருக்கிறது வந்து கே கேப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அடுத்து 10வது செகண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்த்தில் போகுது. ஸோ நார்த் டைரக்ஷன் இப்படி. ஸோ நார்த்தோட டைரக்ஷன் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ திஸ் வில் பி த டைரக்ஷன். அதுவும் 5 மீட்டர் per second தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே இது வந்து பார்த்தீங்கன்னா 5j கேப். ஓகே, 5j கேப். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி 5 இட் வில் பி கேன்சலிங் ஈச் அதர். ஆக்சலரேஷன் வந்து 0ன்னு எழுதுவீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ டைரக்ஷன், ஸோ ஆக்சலரேஷன் வந்து வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா போத். ஸோ எப்போ ஆக்சலரேஷன் க்ரியேட் ஆகும் அப்படின்னா, ஒன்று வெலாசிட்டியோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகணும், இல்லைன்னா மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே சேஞ்ச் ஆகணும். இல்லை அப்படின்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆனால் கூட போதும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் போகுது, இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் ஒய் டைரக்ஷனில் போகுது. ஸோ டைரக்ஷன் சேஞ்சிங்கில், ஸோ அதனால் வந்து ஆக்சலரேஷன் வில் பி கிரியேட்டட். ஸோ இப்போ v1 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வெலாசிட்டி என்னது 5i கேப், v2 என்னது ப்ளஸ் 5j cap. So acceleration is equals to v2 minus v1 divided by t. அப்போ equal to 5j cap minus 5i cap divided by t 10. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா you will be getting acceleration is equals to 1/2 i cap i cap இல்லை j cap 1/2 j cap minus 1/2 i cap. ஸோ இதோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்குவேஷனில் இல்லை, ஆனால் ஆக்சலரேஷனோட மேக்னிடியூட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சலரேஷனோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் ஜேவோட தான் ஃபஸ்ட் கொடுத்துருந்தாங்க, 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஐயோடது 1/2 minus 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 1/4 + 1/4 1/2ன்னு வரும். அப்போ ரூட் ஆஃப் 1/2 1/√2. ஸோ 1/√2 ரெண்டு வேல்யூவில் இருக்குது. இப்போ டைரக்ஷன் ஆஃப் த ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ஆஃப் த ஆக்சலரேஷன், ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் v2, இது வந்து பார்த்தீங்கன்னா v1. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள்
என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா டேரெக்டாக இதை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு ரிசல்டன்ட் இப்படி கிடைக்கும் அப்படின்னு எழுதிடுவீங்க. ஸோ என்ன டேரெக்ஷனில் இருக்குது, நார்த் ஈஸ்ட் டேரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு எழுதிடுவீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அது ப்ளஸ் பண்ணும்பொழுது அப்படி பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து என்னது V2 மைனஸ் V1. ஸோ V2 மைனஸ் V1 அப்போ என்னது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதிரி யோசிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா V2 V2 ஓகே V2 V1ஓட டேரெக்ஷன் அது இது. எனக்கு வந்து மைனஸ் V1 தான் வேணும். அப்போ மைனஸ் V1ஓட டேரெக்ஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மைனஸ் V1ஓட டேரெக்ஷன் என்னது, அப்படியே திருப்பி மைனஸ் V1. அப்போ இந்த ரெண்டுக்கு ரிசல்ட் எடுக்கும்போது யூ வில் பி கெட்டிங் இட் இன் திஸ் டேரெக்ஷன். அப்போ இது வந்து நார்த் வெஸ்ட். அப்போ நார்த் வெஸ்ட் டேரெக்ஷனில் ஆக்சலரேஷனோட வெக்டார் இருக்குது. அப்போது 1/√2 மேக்னிடியூட் இன் நார்த் வெஸ்ட் டேரெக்ஷன். ஸோ ஈஸியாக, ஸோ மைனஸ் வேல்யூ வந்தங்காட்டி யூ வில் பி கெட்டிங் இட் இன் திஸ் டேரெக்ஷன். இதே வந்து மைனஸ் வேல்யூ வராமல் ப்ளஸ் வேல்யூவில் நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் இட் இன் திஸ் டேரெக்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் வெக்டர். ஸோ இது வந்து முதல்ல கொடுத்துருக்கணும், பட் கடைசியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோன்ட் மைண்ட் இட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு ax i cap ப்ளஸ் ay. ஸோ இது வந்து ஏவோட எக்ஸ் காம்போனன்ட் மேக்னெட்யூட், இது வந்து ஏவோட ஒய் மேக்னெட்யூட் காம்போனன்ட், இது வந்து az அப்படிங்கிறது z டேரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஏவோட மேக்னெட்யூட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ நான் ஏவோட ஹோல் மேக்னெட்யூட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் ax ஸ்கொயர் ப்ளஸ் ay ஸ்கொயர் ப்ளஸ் az ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏ வெக்டார் அப்படின்னா, இப்போ ஏ வெக்டாரோட மேக்னெட்யூட் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஐ வெக்டாரோட ஐ கேப்போட மேக்னிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் இதோட மேக்னிடியூட் என்ன மைனஸ் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் கே கேப்போடது 2 ஸ்கொயர். அப்போது 4 4 1 you will be getting as root of 9 3. so magnitude of a வந்து 3. so இன்னொரு ஈக்குவேஷன் வந்து யூனிட் வெக்டர். ஸோ நீங்கள் ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ மேக்னிடியூட் இன்டூ வெக்டார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் ஒரு டேரக்ஷன் இருக்கும், பட் ஏ மேக்னிடியூடுக்கு இட் வில் நாட் ஹேவ் டேரக்ஷன். இதே ஏ யூனிட் வெக்டாருக்கு வந்து இட் வில் பி ஹேவிங் த டேரக்ஷன். ஸோ வெக்டார் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் வெக்டார் மென்ஷன் பண்ணோம். ஸோ இப்போ யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது, யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ வெக்டார் டிவைட் பை ஏ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வெக்டார் டிவைடட் பை 3 வில் கிவிங் தி யூனிட் வெக்டார். ஓகே, யூனிட் வெக்டாரோட வேல்யூ எப்பயுமே 1 அப்படின்னு நினச்சிடாதீங்க. இட் வில் பிகம் டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ். ஓகேவா? அடுத்தது பொசிஷன் வெக்டார். ஸோ பொசிஷன் வெக்டார்ஸ் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். நான் ஒரு பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அது எப்படி ரெசிஷன். ஸோ பொசிஷன் வெக்டார்ஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின். இப்போது இதோட எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போது ஆரிஜின்லேருந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குதா, அதுதான் ஃபஸ்ட் காம்போனண்ட்டில் எழுதணும். ஃபஸ்ட் எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் அடுத்தது ஒய் காம்போனண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒய் காம்போனண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒய் காம்போனண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஹேவிங் எ ஒய் டிஃப்ரென்ஸ், ஒய் டிஸ்டன்ஸ். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஜே கேப். இதே வந்து நான் வந்து ஜெட் டைரக்ஷனையும் மென்ஷன் பண்ணுறேன், 3 டைமென்ஷனில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஜெட் கே கேப்னு வரும். ஸோ ஆரிஜினை பொறுத்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பார்க்கும்பொழுது எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்குது. இதே ஆரிஜின்லேருந்து ஒய் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒய் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்குது. ஸோ அதுதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப். இப்போ வந்து எனக்கு 2 பொசிஷன், ஒரு பார்ட்டிகல் வந்து பியிலிருந்து கியூக்கு போகுது. ஸோ அதோட பொசிஷன் வெக்டார்ஸ் x1 y1 x2 y2 அப்படிங்கும்பொழுது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்வேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். அப்போ x2 i cap ப்ளஸ் y2 j cap மைனஸ் x1 i cap மைனஸ் x2 j capனு மைனஸ் y1 j capனு வரும். ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x2 மைனஸ் x1 i cap ப்ளஸ் y2 மைனஸ் y1 j capனு வரும். ஸோ ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எ பார்ட்டிகல் இஸ் மூவிங் சச் தட் இட் பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் ஆர் 2 மீட்டர் 3 மீட்டர் அட் டைம் ஈக்குவல் டு 0. இதே வந்து டைம் ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸில் 6 7. இதே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸில் யூ வில் பி கெட்டிங் 13 14. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டுருக்குறாங்க ஃப்ரம் t ஈக்குவல் டு 0 செகண்ட்ஸ் டு t ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 செகண்ட்லேருந்து 2 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குது, 2 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குது, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்
டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனால் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் சாப்டர் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டைம் டேக்கன் நமக்கு என்னென்னு தெரியும், 5 செகண்ட்ஸ்னு தெரியும். பட் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ அந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு எப்படி வச்சுக்கலாம்? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது, ஸோ ஐ கேப்னு எடுத்துக்கலாம். இதுவும் வந்து ஜே கேப்னு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 1ன்னு எடுத்துக்கங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு எடுத்துக்கங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு எடுத்துக்கங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 0 செகண்ட்லேருந்து 2 செகண்ட் அதில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் செகண்ட் வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட் வெக்டார், அப்போ 6 ஐ கேப் மைனஸ் 2 ஐ கேப் என்ன வரும்? 4 ஐ கேப் ப்ளஸ் 7 ஜே கேப் மைனஸ் 3 ஜே கேப் வந்து ப்ளஸ் 4 ஜே கேப். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 செகண்ட்லேருந்து 2வது செகண்ட் வரைக்கும் போகிறதுக்கு எடுத்துக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? எடுத்துக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட். இதே வந்து 5th செகண்ட்லேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்போ 13 மைனஸ் 6 அப்போது 7 ஐ கேப். இதே வந்து 14 மைனஸ் 7 ப்ளஸ் 7 ஜே கேப். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2வது செகண்ட்லேருந்து 5வது செகண்ட். அப்போ மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? அந்த 0லேருந்து 2வதுக்கு போனது இது ப்ளஸ் 2வதுலேருந்து 5வதுக்கு போனது. அப்போ 4 ஐ கேப் ப்ளஸ் 7 ஐ கேப் வந்து பார்த்திங்கன்னா 11 ஐ கேப். அதே மாதிரி 4 ஜே கேப் ப்ளஸ் 7 ஜே கேப் வந்து 11 ஜே கேப். அப்போ இதுக்கு வந்து என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன் 5. அப்போது ஹியர் it will be the answer. Okay, next, scalar or dot product. So a dot b is equals to a magnitude into b magnitude into cos theta. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டாட் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஒர்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட், பவர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபோர்ஸ் டாட் வெலாசிட்டி. ஓகேவா? ஸ்பெஷல் கேசஸ். ஸோ டாட் ப்ராடக்ட் எப்போ மேக்ஸிமம்? காஸ் டீட்டாவோட வேல்யூ 1 இருக்கணும். அப்போது டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருக்கணும். இதே வந்து எப்போ மினிமமாக இருக்கணும்? காஸ் டீட்டாவோட வேல்யூ -1 இருக்கணும். அப்போ டீட்டா வந்து 180 வென் வெக்டார்ஸ் ஆர் ஆன்டி பேரலல். இப்போ இது ரொம்ப அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வென் வெக்டார்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் டாட் ப்ராடக்ட் இஸ் 0. இதை வச்சு அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும், அதை நோட் பண்ணி வச்சுங்க. திட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வென் டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி டாட் ப்ராடக்ட் இஸ் 0. ஓகே, இதே டாட் ப்ராடக்ட் வந்து காம்படேட்டிவ் லானா நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. a + b = b + a. இதுதான் வந்து காம்படேட்டிவ் லா. அதே மாதிரி a டாட் b = b டாட் a. ஏன் அப்படின்னா டாட் ப்ராடக்ட்டில் யூ வில் பி கெட்டிங் மேக்னிடியூட் மட்டும்தான் கிடைக்கும், டைரக்ஷன் கிடைக்க கிடையாது. நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் யூ வில் பி கெட்டிங் இட் as டைரக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் இட் வில் ஒபே. ஓகேவா? அதே மாதிரி செல்ஃப் டாட் ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும்? a magnitude into cos theta. தீட்டாவோட வேல்யூ என்னது? ஒரே வெக்டார் தானே, அப்போ parallel to each other மாதிரி தான் வரும். அப்போ theta will be 0. அப்போ it will be 1 a². ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், the vector sum of two forces is perpendicular to the vector differences. Then the forces, in that case forces are equal to each in மேக்னிடியூடை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் மாதிரி மெமரி பண்ணி வச்சுங்க. ஸோ தட் டெரைவேஷன் பார்ட். இப்போ வெக்டார் சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ f1 வெக்டார் ப்ளஸ் f2 வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு f1 வெக்டார் மைனஸ் f2 வெக்டாரா. ஸோ நான் பர்பண்டிகுலர்னு என்ன சொன்னேன்? இப்போ இதுவும் ஒரு வெக்டார் தான் கொடுக்கும், இதுவும் ஒரு வெக்டார் தான் கொடுக்கும். ஏன்னா வெக்டார் சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த ரெண்டு பர்பண்டிகுலராக இருக்குன்னா இதோட ரெண்டோட டாட் ப்ராடக்ட் ஷுட் பி 0. அப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். f1 ப்ளஸ், ஸோ நான் மேக்னிடியூட வந்து மென்ஷன் பண்ணாமே எழுதிக்கிறேன். f1 ப்ளஸ் f2 டாட் f1 மைனஸ் f2. ஸோ இப்போ வந்து தனித்தனியாக இன்ட்டு பண்ணிங்க. இதை எடுத்து இதோட தனியாக டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள், இதை எடுத்து தனியாக டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும்? f1 டாட் f2, ஸோ டாட் இருக்கிறது நினச்சிங்க, மைனஸ் f1 டாட் f2. ஓகேவா? அதே மாதிரி f2 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். f2 கொண்டு போய் மல்டிப்ளை ப்ளஸ் f2 டாட் f1 மைனஸ் f2 டாட் f2. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு f1 எடுத்து 2 கூடையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் f2 எடுத்து 2 கூடையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிட்டேன். ஸோ இதோட வேல்யூவும் சேம் தான்.
பட் ஆப்போசிட் இன் சைன். ஸோ இட் வில் பி கேன்சலிங் ஈச் அதர். அப்போ என்ன வரும்? f1 டாட் f1 மைனஸ் f2 டாட் f2. சரியா? ஸோ இப்போ நான் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் என்ன சொல்லியிருந்தேன்? மேக்னிடியூட் தான் கொடுக்கும். அப்போ f1 ஸ்கொயர் மைனஸ் f2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. டாட் ப்ராடக்ட் 0 தான் வந்து கடைசியில் அந்த வேல்யூ எழுதும் பொழுது. ஸோ அப்போ இதோட வேல்யூ இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகி f1ஓட மேக்னிடியூடும் f2ஓட மேக்னிடியூட் வில் பி சேம். ஸோ இதை வச்சு தான் கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ டெரிவேஷன் பார்ட் இதில் இருக்கும், வேணும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் வில் பி 0. i டாட் i1 j டாட் j1 k டாட் k1. இதை வந்து நீங்கள் சேமாக இல்லாத 2 யூனிட் வெக்டார்ஸ் எடுத்து டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் டெஸ்ட் 0. ஓகே, யூ வில் பி கெட்டிங் டெஸ்ட் 0. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வெக்டார் இப்படி இருக்குது, பியோட வெக்டார் இப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் ஏ டாட் பி பண்ணுறேன் அப்படின்னா ஏ டாட் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏசெட் பிசெட்னு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு டேரக்ட் மல்டிப்ளிகேஷன் மாதிரி ஏஎக்ஸ்ஐ ஏ சரி ஒரு நிமிஷம் ஏஎக்ஸ் பிஒய் பண்ணலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஐ டாட் ஜே கேப்னு வரும். இதோட வேல்யூ என்னது? 0. அப்போ இதோட வேல்யூ ஃபுல்லாக 0 வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ டாட் ஐ அந்த வேல்யூ வர்றது மட்டும்தான் வரும். அதே மாதிரி ஜே டாட் ஜே வர்றது மட்டும்தான் வரும். அதே மாதிரி கே டாட் கே வர்றது மட்டும்தான், அதோட வேல்யூஸ் மட்டும்தான் வரும். மற்ற வேல்யூஸ் எல்லாமே 0 ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வெக்டார் இதோட வெக்டாரும் இந்த வெக்டாரும் பர்பண்டிகுலர் இருக்கும் பொழுது, பர்பண்டிகுலர் அப்படின்னா என்னது? ஏ டாட் பி ஈக்குவல் டு 0வா? அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாக டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 2i cap டாட் 4j cap 8 ப்ளஸ் 3j cap 3 மைனஸ் 4 வந்து மைனஸ் 12. ஓகேவா? மைனஸ் 12 ப்ளஸ் 8 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இதோட வேல்யூ வந்து மைனஸ் 4னு வரும். மைனஸ் 4 அந்த பக்கம் போதும் ப்ளஸ் 4. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2. மைனஸ் 1/2 வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக போடணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதில் ஒரு மிஸ்டேக் ஆகும். ஸோ ஐ கேப்பை வந்து ஐ கேப்போட தான் இன்ட்டு பண்ணணும். நான் ஜே கேப்போட இன்ட்டு பண்ணிவிட்டேன். ஸோ ஐ கேப் இன்ட்டு ஐ கேப்புங்க வரும் -8. ஸோ ஜே கேப் வந்து ஜே கேப்போட பண்ணணும் ப்ளஸ் 12 ப்ளஸ் 8 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும் டாட் ப்ராடக்ட். இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. அந்த பக்கம் போகும்போது -4 டிவைடட் பை 8 -1/2. ஓகேவா? ஸோ ஐ கேப்பும் ஜே கேப்பும் மாற்றி மாற்றி கூட கொடுக்கலாம், அதை நீங்கள் நோட் பண்ணிக்க. ஸோ இப்போ ஏவோட வெக்டார் கொடுத்துட்டாங்க, பியோட வெக்டாரும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஏவோட வெக்டாரும் கொடுத்துட்டாங்க, பியோட வெக்டாரும் கொடுத்துட்டாங்க. தே ஆர் ஆஸ்கிங் த வேல்யூ ஆஃப் டி வென் தே ஆர் ஆர்த்தோகனல் டு ஈச் அதர். ஆர்த்தோகனலாகவும் பர்பண்டிகுலராகவும் ஒன்று தான். ஸோ அப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ ஏ டாட் பிக்கு போடுங்க. ஸோ ஏ டாட் பி போட்டு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ டாட்னால என்னது? ஐ கேப்பும் டாட்டாக இருக்கும்போது தான் அதோட வேல்யூ வரும். ஸோ அப்போ ஏ டாட் பி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ டாட் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஒமேகா டி பை 2 ப்ளஸ் சைன் ஒமேகா டி பை 2ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா மாதிரி, ஒரு ஃபார்மேட் மாதிரி நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ காஸ் a minus b equal to cos a cos b plus sin a sin bன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதே வந்து இந்த இடத்துல எனக்கு ஃபார்முலாவில் இந்த இடத்துல மைனஸ் இருந்தது அப்படின்னா காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் இருக்குதா? இந்த இடத்துல ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ யூ வில் பி கெட்டிங் தஸ் காஸ் ஏ மைனஸ் பி. அப்போ காஸ் ஏ இது வந்து காஸ் பி. அப்போது இதோட வேல்யூ என்ன எழுதுவீங்க? காஸ் ஏவோட வேல்யூ என்னது? ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி பை 2, அதுதான் பி ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவீங்களா? ஸோ இதோட நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒமேகா டி பை 2 வரும். எப்போ காசோட வேல்யூ வந்து 0, டீட்டா வந்து 90 டிகிரி ஈக்குவல் ஆகும். அப்போ ஒமேகா டி பை 2 ஈக்குவல் டு 90 டிகிரி பை பை 2ன்னு எழுதலாம். பை பை 2ன்னு எழுதலாம். 2 கேன்சல், டி இஸ் ஈக்குவல்ஸ் டு பை பை ஒமேகா அப்படிங்கிற வேல்யூ. ஓகேங்களா? வேல்யூ கேட்டிங். ஓகே, நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த வெக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு சம்ஸ் வேணுன்னா கேளுங்க, நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். ஸோ எனக்கு காஸ் தீட்டா வேணும் அப்படின்னா இந்த மேக்னிடியூட வந்து 2 டேர்மையும் கீழே டிவைடில் கொண்டு போயிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ டாட் பி டிவைடட் பை ஏ மேக்னிடியூட் பி மேக்னிடியூட். ஓகேவா? அடுத்து ஆங்கிள் பிட்வீன் அதே மாதிரி தான். இப்போ ஏ டாட் பி கண்டுபிடிச்சிருங்க.
அதோட மேக்னிடியூட் ஏ மேக்னிடியூட் கண்டுபிடிங்க, பி மேக்னிடியூட் கண்டுபிடிங்க. ஸோ ஏ டாட் பி டிவைட் பை ஏ மேக்னிடியூட் பி மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா யூ பி கெட்டிங் தி காஸ் டீட்டா. காஸ் டீட்டாவோட வேல்யூ வச்சு டீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஜே வெக்டார் டாட் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். ஸோ இதுக்கும் சேம் வெக்டார் இல்லை, இதுக்கும் சேம் வெக்டார் இல்லை, ரெண்டு வராது. அப்போ ஜே டாட் ஜே ஒன்னு தான் வரும். இப்போ 1 அப்படிங்கிறது தான் ஏ டாட் பியோட வேல்யூ. இதோட வேல்யூ √2 வரும். √2 இன்ட்டு √2 மேக்னிடியூட், இதோட மேக்னிடியூட் வந்து √2 வரும். அப்போ 1/2. அப்போ காஸ் டீட்டா ஈக்குவல் டு 1/2 அப்படிங்கும்போது டீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. டீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகேவா? அடுத்தது ஆங்கிள் மேட் பை வெக்டார் வித் த கோஆர்டினேட். ஓகேவா? வித் த கோஆர்டினேட். ஸோ இப்போ அந்த கான்செப்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் அது மேக் பண்ணுற ஆங்கிள் நீங்கள் 3 டைமென்ஷனல் மென்ஷன் பண்ணி. ஸோ நான் போட்டு பார்த்துங்க ஏ வெக்டார் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கங்க. இதே வந்து ஒய் ஆக்சிஸோட இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் பீட்டான்னு எடுத்துக்கங்க. இது ஜெட் டைரக்ஷனோட இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் காமான்னு எடுத்துக்கங்க. ஸோ இப்போ வந்து காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, காஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன, காஸ் காமாவோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஆக்சிஸ் இதுவான மேக்னிடியூட். அப்போ ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ மேக்னிடியூட். அதே மாதிரி பீட்டாவோட வேல்யூ என்னது, காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏஒய் டிவைடட் பை ஏ மேக்னிடியூட். இதே வந்து காஸ் காமாவோட வேல்யூ என்னது, ஏசெட் டிவைடட் பை ஏ மேக்னிடியூட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 2k கேப். ஸோ இதோட காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ, காஸ் பீட்டாவோட வேல்யூ, காஸ் காமாவோட வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஏஎக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஒய், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஇசட். அப்போ ஏஎக்ஸோட வேல்யூ என்னது 2, ஏஒய்யோட வேல்யூ என்னது -1, ஏசெட்டோட வேல்யூ என்னது 2. ஓகேவா? இப்போ ஏ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அப்போ √2² ப்ளஸ் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2². அப்போ √4 + 4 + 1 வரும். ஸோ 9 = 3. அப்போ ஏ மேக்னிடியூட வேல்யூ என்னது 3. அப்போ காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 2/3. காஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது -1/3. அப்போ காஸ் காமாவோட வேல்யூ என்னது 2/3. ஓகேங்களா? ஸோ இன்னொரு 2 இம்பார்ட்டன்ட் கேசஸ் இருக்குது. ஸோ இப்போ வெக்டரில் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. காஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த மூணையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா வேல்யூ 1 வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாமே. காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 2/3 கிடைச்சது. அப்போ 4/3, 4/9. இதே வந்து காஸ் பீட்டாக்கு என்ன கிடைச்சிருது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா -1/3 கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். -1/3 ஸ்கொயர் பண்ணும்போது 1/9 ஆயிரும். இதே வந்து காஸ் காமாவோட வேல்யூ வந்து 2/3 கிடைச்சது. அப்போ 4/9 கிடைக்கும். ஸோ மொத்தமாக ப்ளஸ் பண்ணும்போது 9/9 வேல்யூ 1 தான் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 2ன்னு வரும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காஸ் ஆல்ஃபா வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்க, காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 2/3. 2/3. ஸோ காஸ் அப்படிங்கிற அதோட வேல்யூ வந்து என்னது, ஸோ இது வந்து ஆல்ஃபா. ஸோ காஸ், ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டெனியஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபான்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்னது 2. அப்போ இதோட வேல்யூ என்னது, ஆப்போசிட்டோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ பித்தாகரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் சைன் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் சைன் காமா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு வேல்யூ 2ன்னு வரும். ஸோ இந்த 2 அந்த காஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் காமா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படிங்கிறதும் சைன் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் சைன் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் சைன் காமா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 2 ஃபார்முலாவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காம்போனன்ட் ஆஃப் பி அலாங் ஏ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர்,
இது வந்து பார்த்தீங்கன்னா பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா. இப்போ காம்பனண்ட் ஆஃப் பி அலாங் ஏ, நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், இப்போ நீங்கள் பிங்கிற வெக்டார் தான் நாங்கள் ரிசல்யூஷன் பண்ண போகிறோம், ஏன்னா காம்பனண்ட் ஆஃப் தீட்டா கேட்குறாங்க. அப்போ பியை நம்ம ரிசல்யூஷன் பண்ணும்போது தீட்டா மேக் பண்ணக்கூடிய அந்த ஒரு காம்பனண்ட் வேல்யூ என்னது, பி காஸ் தீட்டாவா. ஸோ பி அப்படின்னா இந்த இடத்துல மேக்னிடியூட் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கணும். அப்போ பி காஸ் தீட்டா தான் காம்பனண்ட் ஆஃப் பி அலாங் ஏ இன் திஸ் கேஸ். ஓகே, இன் திஸ் கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் வெக்டாரில் எழுதணும், டாட் ப்ராடக்ட்டில் எழுதணும் அப்படின்னா இப்போ வந்து பி காஸ் தீட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் எனக்கு தெரியும், எனக்கு வந்து டேரக்ஷன் தெரியும். இப்போது இப்போது ஏவோட டேரக்ஷனில் தானே இந்த காம்பனண்ட்டோட டேரக்ஷன் இருக்குது. அப்போ ஏ கேப் டாட் ஏ கேப், ஓகேவா, ஏ கேப். இதே வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் ஆஃப் ஏ எலாங் பி. ஸோ இது இந்த காம்பனண்ட்டை பிரிக்கும் போதும் பி வெக்டாரோட தீட்டா மேக் பண்ணிக்குது. அப்போ இது வந்து ஏ காஸ் தீட்டா, ஏ காஸ் தீட்டா வில் பி தி காம்பனண்ட் ஆஃப் ஏ எலாங் பி. இதை வந்து நான் டாட் ப்ராடக்ட்டில் வேணும் அப்படின்னா பி யூனிட் வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா. ஜஸ்ட் நெக்ஸ்ட் வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ மேக்னிடியூட் பி மேக்னிடியூட் சைன் தீட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட், என் கேப் வில் கிவ் தி டைரக்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி கிராஸ் சிங்கிறது தான் வந்து எனக்கு ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ கிராஸ் பி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்கும் சி வெக்டார் வில் பி மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இது எப்படி அப்படின்னா ரைட் ஹேண்ட் பாம் ரூலை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேரக்ஷன். ஸோ இப்போ நான் எக்ஸ் கிராஸ் ஒய்னே போடுறேனே, அப்போ எனக்கு வந்து என்னது ஜே கேப் கிடைக்கும், ஸோ கே கேப் கிடைக்கும். ஐ கிராஸ் ஜே போடும்போது எனக்கு கே கேப் கிடைக்கிற மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஹேண்ட் பாம் ரூலை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரைட் ஹேண்ட் பாம் ரூலை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் பாம் ரூல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சி வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து ஏ வெக்டார் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஏ வெக்டாருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா ஸோ ஏ வெக்டார், சரிங்களா, ஏ வெக்டார். இப்போ வந்து பி வெக்டார் வந்து எனக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பி வெக்டார். ஸோ ரைட் ஹேண்ட் பாம் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 4 ஃபிங்கர்ஸ் பார்த்துக்கிட்டீங்களா, இந்த 4 ஃபிங்கர்ஸும் ஃபர்ஸ்ட் வெக்டரோட டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டீங்களா, வச்சுட்டு அப்போ ஏ வெக்டார் தான் ஃபர்ஸ்ட் வெக்டர், அதனால ஏ வெக்டர் இந்த இடத்துல வச்சுட்டேன். கிராஸ் பி வெக்டர். ஸோ செகண்ட் வெக்டாரை நோக்கி இந்த ஃபிங்கர்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பாம் வந்து யூ ஹேவ் டு கேர்ள், அதாவது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல இப்படி கொண்டாடணும். தென் தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி வெக்டார் நமக்கு கொடுக்கும், தேர்ட் வெக்டார் நமக்கு கொடுக்கும். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வெக்டார், ஓகே, ஃபர்ஸ்ட் வெக்டாரோட டேரக்ஷன் ஏ வெக்டாரோட டேரக்ஷனில் வச்சுட்டேன். இப்போ டுவர்ட்ஸ் பி வெக்டார் என்னால் கர்வ் பண்ணணும். எப்படி கர்வ் பண்ணலாம், இப்படி கர்வ் பண்ண முடியுமா, முடியாது. டுவர்ட்ஸ் பி வெக்டாரோட டேரக்ஷன் இப்படி இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நான் இப்படி கர்வ் பண்ண முடியும். அப்போ பி வெக்டாரோட டேரக்ஷன் ஏ கிராஸ் பி. ஸோ அப்போ சி வெக்டாரோட டேரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் அவுட், இந்த டேபிள்லேருந்து அவுட் சைடில் இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டாரோட டேரக்ஷன் நான் இந்த மாதிரி கொடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார். இதே வந்து பார்த்தீங்கன்னா பி வெக்டாரோட டேரக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஏ வெக்டாரோட டேரக்ஷனில் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் பாம் ரூல் தான். அப்போ ரைட் ஹேண்டோட பாமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வைக்கணும். ஸோ இந்த பக்கம் வச்சுட்டு யூ ஹேவ் டு கேர்ள் டுவர்ட்ஸ் பி. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ வெக்டரோட டைரக்ஷன்ல யூ ஹேவ் டு கீப் இட். ஸோ ஏ வெக்டரோட டைரக்ஷன்ல நீங்க வச்சுக்கிட்டீங்க, பி வெக்டர் டுவர்ட்ஸ் த பி வெக்டர் யூ ஹேவ் டு கர்ல். அப்போ இப்படி, அப்போ டுவர்ட்ஸ் இன்சைட் ஆஃப் த டேபிள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க கிராஸ் ப்ராடக்ட்ல வச்சு டைரக்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் கிராஸ் எஃப். ஸோ உங்களோட ஆர் வெக்டார் எந்த டைரக்ஷன் கொடுத்துருவாங்க, எஃப் வெக்டார் எந்த டைரக்ஷன் கொடுத்துருவாங்க, யூ ஹேவ் டு ஃபைண்ட் த டார்க். ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஏ வெக்டாரோட டைரக்ஷன்ல யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் வெக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் வெக்டர் கிளாஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்க்குலர் மோஷனே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சர்க்குலர் மோஷனில் நான் ஒரு கயிறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை கட்டி நான் வந்து ஜஸ்ட் சர்க்குலர் மோஷன் சுற்றுறேன். ஸோ அப்படி சுற்றும் போது எனக்கு சர்க்குலர் மோஷன் கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணல. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க் கிடைக்காது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தான் எனக்கு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து ஆர் வெக்டார். ஸோ ஆர் வெக்டார் உள்நோக்கி இருக்குது ஆர் வெக்டார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் போடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் கிராஸ் ஆர் தான் ஃபர்ஸ்ட் வெக்டார் அப்படிங்கிறங்காட்டி நான் வந்து 4 ஃபிங்கர்ஸ் வச்சுட்டேன். ஸோ டுவர்ட்ஸ் த எஃப் வெக்டார் நான் வந்து கர்ல் பண்ணும். அப்போ நான் இப்படி திருப்பி ஐ ஹாவ் டு கர்வ் லைக் திஸ். ஸோ என்னோட பாமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்படி வச்சு இப்படி கர்ல் பண்ண முடியாது, ஏன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போயிடும். ஸோ இப்போ இப்படி வச்சு நான் இப்படி கர்ல் பண்ணும்போது டுவர்ட்ஸ் த இன்சைட் தான் எனக்கு டார்க் இருக்குது. இதே வந்து ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா
இப்படி கிராஸ் பண்ணும்போது எனக்கு டார்க் வந்து அவுட்வர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கிராஸ் ப்ராடக்ட்டை வச்சு நம்மளால டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா ரைட் ஹேண்ட் பாம் ரூல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டரோட டைரக்ஷனில் 4 ஃபிங்கர்ஸை ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வச்சுட்டு டுவர்ட்ஸ் த செகண்ட் வெக்டர் யூ ஹேவ் டு மூவ், டுவர்ட்ஸ் த செகண்ட் வெக்டர் யூ ஹேவ் டு கர்ல். அப்போ உள்ள போகுது டார்க்ஸ் தேர்ட் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ கிராஸ் ப்ராடக்ட் வச்சு வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் கிராஸ் எஃப், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல்ஸ் டு எல் கிராஸ் லீனியர் மொமெண்டம். ஸோ அதெல்லாம் ஈக்குவேஷன்ஸ். ஸோ சி நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் வெக்டர் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு போத் த வெக்டர்ஸ். பட் இந்த ரெண்டு வெக்டரும் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் நடுவில் எந்த ஆங்கிள் வேணாலும் இருக்கலாம். பட் அதோட ரிசல்டன்ட், அதோட கிராஸ் ப்ராடக்ட் வில் கிவ் தி வெக்டர்ஸ் தட் இஸ் பர்பண்டிகுலர் டு போத் த வெக்டர்ஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ அது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிராஸ் பி மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல்ஸ் டு √3 a டாட் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிராஸ் பி, அப்போ ஏபி சைன் டீட்டா மேக்னிடியூட் அப்படிங்கிறங்காட்டி நம்ம என் கேப் விட்டலாம், √3 ஏபி காஸ் டீட்டா. ஸோ ஏபி வில் பி கேன்சல்டு. ஸோ சைன் டீட்டா காஸ் டீட்டா கீழே வந்தீங்கன்னா டேன் டீட்டா ஈக்குவல் டு √3, டேன் டீட்டா √3 அப்படிங்கும்போது டீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகே, 60 டிகிரி. இப்போ ஸ்பெஷல் கேசஸ் கிராஸ் ப்ராடக்ட் எப்போ ஜீரோவாக ஆகும் அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு 180 இருந்தாலும் 0, ஏன்னா ஏ பி சைன் டீட்டா வில் பி 0 வென் டீட்டா ஈக்குவல் டு 0 அல்லது டீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? 90 டிகிரி அப்படிங்கும்போது மேக்ஸிமம், 90 டிகிரி அப்படிங்கும்போது மேக்ஸிமம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் வில் நாட் ஒபே காமடேட்டிவ் லா. ஸோ a cross b equal to minus of b cross a. ஓகேவா? மைனஸ் வேல்யூ வரங்காட்டி it will not be equal. ஸோ associative, ஸோ distributive it will work, distributive it will work. இதே a cross a வந்து it will be 0. ஏன் அப்படின்னா a sin தீட்டான்னு எழுதுவீங்க. ஸோ டீட்டாவோட வேல்யூ என்னது? சேம் வெக்டர் அப்படிங்கிறங்காட்டி 0. sin 0வோட வேல்யூ என்னது? 0. அப்போ a cross a செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் 0. ஓகே, செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் 0. ஓகே, ஸோ இப்போ இட் இஸ் அ மெத்தட். இது வந்து பார்த்திங்கன்னா நான் செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கே எல்லாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி 0. இதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு வேல்யூஸ், ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை விட சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிம்பிள் மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ அந்த சிம்பிள் மெத்தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஆக்சிஸ் வச்சு சொல்லிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு வச்சுங்க. ஸோ ஐ கேப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மேலே கொஞ்சம் வரைஞ்சிடறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேப், ஒய் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே கேப், இதே வந்து ஜெட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கே கேப். ஸோ உங்களுக்கு கிளாக் வைஸ் சரி, ஆன்டி கிளாக் வைஸ் சரி. இதுதான் ஒரு கிளாக் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ், இதே இதோட ஆப்போசிட் டைரக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுனால நீங்கள் ஈஸியாக போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐ கிராஸ் கே கேப் தெரியணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வெக்டரோட என்னது? ஃபர்ஸ்ட் வெக்டர்லேருந்து நீங்கள் லைன் வரைய ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் வெக்டர்லேருந்து செகண்ட் வெக்டர் டுவர்ட்ஸ் இப்படி போதா? அப்போ இது வந்து என்னது? கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா மைனஸ் அப்படின்னு வச்சுங்க. கிளாக் வைஸ் மைனஸ், இன்னும் இந்த ரெண்டை தவிர மீதி இருக்கிறது என்னது? ஜே கேப். அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஐ கிராஸ் ஜே வேணும். ஐ கிராஸ் ஜே வேணும். இப்போ ஐ கிராஸ் ஜேவா? ஸோ இப்போ ஐ கிராஸ் ஜேன்னு என்னது? ஐலேருந்து ஜேக்கு போகுது. அப்போ இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ். அதை தவிர ஐ ஜேவை தவிர மீதி இருக்கிறது கே கேப். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 2i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதே பி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ஏ கிராஸ் பியோட வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்முலா ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மாதிரி, இந்த கான்செப்ட் வச்சு யூ கேன் ஒர்க் இட் அவுட். ஸோ ஒரு மாடுலஸ் மாதிரி போட்டுக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட எழுதிங்க, ஜஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷன் மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட மேக்னிடியூட். ஸோ இப்போ ஐ கேப்புக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த இடத்துல கீழே எழுதணும். 2 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மைனஸ் ஜே வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1, இந்த இடத்துல -1, இதை பார்த்தீங்கன்னா 1 1. ஓகேங்களா? ஸோ வித் சிம்பிளோட மைனஸ்னா மைனஸ், ப்ளஸ்னா ப்ளஸ்ன்னு எழுதிக்கணும். ஸோ இதோட இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு இது மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஐயில் இருக்கும்போது எப்பயுமே ப்ளஸ்ன்னு எடுத்துங்க, இந்த இடத்துல மைனஸ் எடுத்துங்க, இந்த இடத்துல ப்ளஸ் எடுத்துங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஐயை வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்.
ஸோ இந்த மொத்தம் இந்த ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ ஐஜேகே இந்த 3 வச்சுமே எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஐயை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஸோ இதையும் அதை ஐயோட ரோவையும் காலமையும் விட்டுறணும். ஸோ ரோ அப்படிங்கிறது இந்த மாதிரி. ஸோ ஐஜேகே 2 1 1 2 -1 1. இதே காலம் அப்படிங்கிறது ஐ 2 2. இதை வந்து பார்த்தீங்கன்னா காலம். ஸோ ஐயோட காலத்தையும் ஐயோட ரோவையும் நம்ம வந்து விட்டுறோம். ஸோ அப்படி விடும்போது இப்படி கிடைக்குதா? அப்போ 1 × 1. ஸோ இது 1 மைனஸ், ஏற்கனவே ஒரு மைனஸ் போடுறோம். அதுக்கப்புறம் இது -1. ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த இடத்துல மைனஸ் சொல்லியிருந்தேன், மைனஸ் ஜே கேப் இன்டூ. ஸோ அதோட காலத்தையும் அதோட ரோவையும் விட்டிங்கன்னா 2 × 1 மைனஸ் போட்டணும். 2 × 1 2. ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ப்ளஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ப்ளஸ் கே. ஸோ இந்த இடத்துல கே அப்படிங்கும்பொழுது இதையும் மேலே இருக்கிற அந்த ஐஜேவையும் விட்டுறணும். அப்போ 2 × -1 -2 மைனஸ் போட்டணும் -2. அப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக இதை சால்வ் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். ஸோ 1 + 1 அப்போ 2 ஐ கேப். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். அடுத்தது -4 கே கேப். ஸோ இந்த மாதிரி A × B கண்டுபிடிக்கலாம். ஸோ எந்த வேல்யூ கிடையாது. இப்போ ஆர் வெக்டார், பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்க, ஆர் வெக்டார் கொடுத்துட்டாங்க, எஃப் வெக்டார் கொடுத்துட்டாங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த டார்க். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் கொடுத்துட்டாங்க, பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் கொடுத்தாங்க, எஃப் வெக்டார் கொடுத்துட்டாங்க. யூ ஹேவ் டு கோ ஃபார் த டார்க். ஸோ இதை நீங்கள் போடும்போது நீங்கள் ஆர் கிராஸ் எஃப்னா ஃபஸ்ட்டு ஆருக்குள்ள வெக்டார், ஆரோட வெக்டார் என்னது 7 3 1. அப்போ அதை தான் ஃபஸ்ட்டு மேலே போடணும். அதுக்கப்புறம் தான் இப்போ எஃப் வெக்டாருக்கானது என்னது -3 1 5. அதை வந்து கீழே போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டு கிராஸ் பண்ணும்பொழுது ஸோ ஐக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 15 - 1 14 கிடைக்கும். இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜேக்கு என்ன இருக்கும்? -J மைனஸ் நோட் பண்ணிக்கங்க மைனஸ். அதுக்கப்புறம் 7 × 5 வந்து 35 35 + 3 38 -38. ஓகே. அடுத்து வந்து 16 கேப்போட வேல்யூ ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். கரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் இஃப் A is parallel to B then A × B = 0. A × B = 0. ஏன்னா sin தீட்டாவோட வேல்யூ 0 இருக்கும்போது sin தீட்டாவோட வேல்யூ இஸ் 0. ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஸோ அப்படி A × B = 0 அப்படிங்கும்பொழுது யூ கெட் த ஜென்ரல் ஈக்குவேஷன் A/x = A/x = A/ax/bx = Ay/by = Az/bz. ஸோ இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். எப்போ அப்படின்னா when A is parallel to B. ஓகே. அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வெக்டார் பக்கத்து வெக்டார். இது வந்து பார்த்திங்கன்னா A வெக்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா B வெக்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு A × B போடுங்க. A × B போடுங்க. அதுக்கு நீங்கள் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரலோகிராம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேரலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பேரலோகிராமோட அட்ஜசன்ட் அப்படின்னா பக்கத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது A வெக்டார் அப்படின்னா இதோட பக்கத்து வெக்டார் இது B வெக்டாராக இருக்கலாம், இல்லைன்னா இது B வெக்டாராக இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து பேரலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்ஜசன்ட் வெக்டார்ஸ். ஸோ A × B ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அதோட மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம். இதே வந்து A × B மேக்னிடியூட் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 1 டைமென்ஷன், அதுக்கப்புறம் 2 டைமென்ஷன், அதுக்கப்புறம் ரெயின் மேன் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்விம்மர் ரிவர் ப்ராப்ளம்ஸ். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா JEE மெயின்ஸ் லெவல் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட் 2022க்காக நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும்னா டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காம போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறம் we will be putting live sessions. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டராக இல்லாமல் we will be going for the recorded sessions இல்லாமல் லைவ் செஷன்ஸில் போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ.